இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை பொது காலத்தின் 22வது ஞாயிற்றுக்கிழமையை நம்மை பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி தாழ்ச்சியும் தானமும் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ அழைப்பு கொடுக்கின்றது. தாழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது நாம் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் பெரியவனாக இருக்க ஆசைப்படுகின்ற நிலை, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய நிலைக்கு வர ஆசைப்படுகின்றோம். ஆனால் அந்த பெரிய நிலைக்கு வருகின்ற நிலையிலே நம்முடைய பின்னோக்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். நான் எந்த நிலையில் இருந்தேன், என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது என்று நாம் சற்று திரும்பி பார்க்கின்ற பொழுது நம்முடைய பெயரும் நம்முடைய புகழும் எப்படி உயர்ந்திருக்கின்றது அல்லது எப்படி உயர வேண்டும் என்ற பல்வேறு நோக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையோடும் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பெயரை நாம் மேல்மேலும் உயர்த்த வேண்டும் என்றால் இன்று பல்வேறு மீடியா நவீன கலாச்சாரத்திலே நம்முடைய பெயர்களை உயர்த்தக்கூடிய பல்வேறு உத்திகள் இருக்கின்றன, பல்வேறு வழிகள் இருக்கின்றன. நம்முடைய செயல்களும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பிறருக்கு அப்பட்டமாக வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு வழிகளை இந்த நவீன கலாச்சார உலகத்திலே நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க பார்க்கின்றது. நம்முடைய பெயர் உயர வேண்டும், நம்முடைய பெயர் ஓங்க வேண்டும், நம்முடைய வாழ்வு செழித்து வளர வேண்டும் என்று நாம் நம்முடைய யதார்த்தமான உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், நற்செய்தி வாசகத்தினுடைய முழுமையாக நாம் பார்க்கின்ற பொழுது தாழ்ச்சியான நிலையை இங்கு குறிப்பிடப்படுகிறது. தாழ்ச்சியிலிருந்து நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு பொருட்களுமே அது தானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு உயிர் இருக்கின்றது என்றால் அந்த உயிரை நாம் கேட்டா வாங்கினோம் அல்ல, அது கடவுளாக நமக்கு கொடுத்த ஒரு தானம். அந்த தானத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் என்றால், அந்த தானத்தின் வழியாக இந்த உயிரை நாம் பெற்றிருக்கின்றோம் என்றால், நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுமே அது உயிரோட்டமாக, உணர்வு பூர்வமாக, அனுபவபூர்வமாக அதை கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தா 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 என்ற தெய்வீக ஒரு வாக்காக 3 நிலையை நாம் பின்பற்ற வேண்டும். முதலாவது தா என்று சொல்கின்ற பொழுது ஒரு சீடர் அந்த தா பற்றி அவர் போதிக்கின்றார். அந்த தா பற்றி கேட்கின்றார். அந்த குரு இவ்வாறாக சொல்கின்றார், தா என்றால் நாம் தாழ்ச்சியுடன் இருக்க அழைப்பு விடுக்கப்படுகிறது. தாழ்ச்சியோடு நாம் இருக்க அழைப்பு என்பது நாம் நம்முடைய நிலையை சற்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் எந்த நிலையிலுமே நாம் உயர்ந்த நிலையத்தில் வர வேண்டும் என்ற நிலையை நாம் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது என்பதை குறிப்பிடப்படுகிறது. இயேசுவும் அதுதான் சொல்கின்றார். முதன்மையான இடத்தில் நாம் இருக்கை போட்டு அமர வேண்டும் என்பது அல்ல, கடைசியான இடத்திற்கு அமர்கின்ற பொழுது அந்த விருந்து ஏற்பாடு செய்தவரே உம்மை அழைக்கின்ற பொழுது, நண்பரே வா என்று உங்களை அழைக்கும் பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட பெருமை. அதாவது அழைக்கப்படுகின்ற பொழுது முதன்மையான இடத்தை கடவுள் நிச்சயம் உங்களுக்கு தருவார். அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அது தாழ்ச்சியான உள்ளத்தோடு நீங்கள் அந்த இடத்திற்கான அந்த ஏற்பாடு, அந்த இடத்திற்கான ஆட்களாக நீங்களும் இருக்கிறீர் என்பதை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. இரண்டாவது தா என்று சொல்கின்ற பொழுது தானம் செய்யுங்கள். தானம் செய்கின்ற பொழுது நாம் பல்வேறு நிலைகளில் நம்முடைய இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் பார்த்திருப்போம். எத்தனை உயிர்கள், எத்தனை மனிதருடைய இந்த வாழ்க்கை எல்லாம் குறைந்து மற்றும் அவருடைய வாழ்க்கை ஏதோ என்ற கதியோடு இருந்தார்கள் என்பதை ஒவ்வொருவருமே அனுபவித்திருக்கின்றீர்கள். அந்த நேரத்தில் அந்த உணவுக்கான பஞ்சம், அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய தனித்திருந்த பொழுது உணவுக்கான அந்த வேட்கை, உணவுக்கான அந்த தாகம் இருந்த பொழுது எவ்வாறெல்லாம் மனிதர்களெல்லாம் எவ்வாறு உதவி செய்யலாம், தானம் செய்யலாம் என்ற நிலையிலே பல்வேறு தானங்களை அவர்கள் உணவின் வழியாக செய்தார்கள். உணவின் வழியாக, பொருட்கள் வழியாக தன்னுடைய நேரத்தை, திறமைகளை அந்த மக்களுக்கும் அல்லது தேவையில் இருப்போருக்கு இவ்வாறாக உதவினார்கள். நீங்களும் உதவி இருப்பீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தானம் என்பது நம்மில் உச்சமாக இருக்க வேண்டும். அந்த உச்சத்தில் அடைகின்ற பொழுது நாம் கொடுப்பதுதான்
நமக்கு சிறந்தது. அதுதான் சிறந்த தானம். சிறந்த தானமாக இருப்பது இயேசு தன்னுடைய உயிரையே நமக்கு கொடுத்தார் என்றால் அதுதான் உன்னதமான உச்சமான ஒரு தானம். உயிரையே கொடுக்கின்றார் என்றால் நாம் ஒரு பொருளை கொடுக்க முடியாதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, தாய் என்று சொல்கின்ற பொழுது தயையுடன் கொடுக்க வேண்டும். தயையுடன் கொடுக்கின்ற போது அந்த தயை என்பது இரக்கத்தோடு நாம் கொடுக்க வேண்டும். என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருமே இந்த உலகிலே துன்பப்படுகிறார்கள், அவர்களும் உயிர் வாழ்கிறார் என்கின்றால் அவர்கள் மீது பரிவும் அன்பும் கொண்டு வாழ வேண்டும். அவர்கள் மீது பரிவு கொள்வதுதான் இந்த தயை என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 3 வாசகத்தினுடைய மையமாக பார்க்கின்ற பொழுது சீராக் ஞான நூலிலிருந்து இன்று வாசிக்கப்பட்டது. அந்த சீராக் ஞானுடைய அந்த வார்த்தை அனைத்துமே நம்மை பணிவோடு அழைக்கின்றது. குழந்தாய் என்று ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை ஒரு குழந்தையை பார்த்து வா மகனே அழகாக அழைத்து அதற்கு அறிவுரை கூறுவது போல, அதே போல் அந்த குழந்தையை தாளாட்டி சீராட்டி வளர்ப்பது போல இந்த அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. குழந்தாய் பணிவோடு செய், எதை செய்தாலும் அதை தாழ்ச்சியான உள்ளத்தோடு செய் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. நான் தான் என்ற நிலையிலிருந்து நாம் அந்த இருமாப்பை தூக்கி எறிய வேண்டும். அகப்பாவம், அதாவது அகந்தை, அந்த நிலையிலிருந்து நாம் தூக்கி எறிந்துவிட்டு தாழ்ச்சியான உள்ளத்தோடு எப்பொழுது நாம் இருக்கின்றோமோ அப்பொழுது இறைவனுடைய அந்த ஆசிரை நிறைவாக பெறக்கூடியவராக இருக்கின்றோம். அதே போல் பணிவோடு நாம் எப்பொழுது இருக்கின்றோமோ அப்பொழுது உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும். இந்த 2ஆம் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். சீனாய் மலை மற்றும் சீயோன் மலை என்ற 2 மலைகளை இங்கு குறிப்பிடப்படுகிறது. சீனாய் மலையிலே மோசே கடவுளுக்கு கடவுள் வழியாக மோசேக்கு அந்த 10 கட்டளை கொடுத்து வழி நடத்தக்கூடியவராக இருக்கின்ற அந்த இடத்தை அங்கு சுட்டி காட்டுகிறார். அந்த இடத்திலே முட்செடிகளும் மற்றும் தீப்பொறிகளும் மற்றும் அந்த இடத்திலே மிகவும் பிரசன்னமிக்க இடமாகவும் மந்திரமாக இருந்த இடமாக அங்கு குறிப்பிடப்படுகிறது. அந்த இடம் அல்ல இந்த சீயோன் மலை. இந்த சீயோன் மலை என்பது கடவுள் வாழும் நகர், கடவுள் இருக்கின்ற நகர் என்பது எருசலேம் பற்றி குறிப்பிடப்படுகிறது. எருசலேம் நகரிலே இயேசுவுடைய அந்த வருகை, இயேசுவுடைய அந்த பயணத்திற்கான உச்சம் சிலுவை சாவை ஏற்க வேண்டும் என்ற நிலையிலே அந்த எருசலேமை நோக்கி அடிக்கடி அவர் சொல்வதுதான் இந்த சீயோன் மலையாக இருக்கின்றது. அந்த சீயோன் மலையில்தான் இயேசு அந்த எருசலேமை பற்றி குறிப்பிடுகின்ற அந்த நிலையிலே அவர் தாழ்ச்சியோடு தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார். இந்த தாழ்ச்சியின் வழியாக எப்பேற்பட்ட நிலையிலே மனிதர்களுடைய வாழ்வு, சீடர்கள் அவரோடு பயணித்தார்கள். குறிப்பாக அன்னை மரியாள், அவருடைய தாய் அன்னை மரியாள் நான் ஆண்டவரின் அடிமை என்ற தாழ்ச்சியான உள்ளத்தோடு அர்ப்பணித்தன் வழியாகத்தான் இயேசுவுடைய அந்த பயணம் தொடரக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய திட்டம் நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது. தாயுடைய தாழ்ச்சி இங்கு மகனுக்கு ஒரு உயிர் கொடுத்து நமக்கு மீட்பு தரக்கூடிய ஒரு வெற்றி தரக்கூடியவராக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல் பிலிப்பியர் அதிகாரம் 2:6-9 வாசிக்கின்றோம். கிறிஸ்துவின் தாழ்ச்சி மீட்பின் வெற்றிக்கான ஒரு நிலையை நமக்கு குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. கடவுள் வடிவில் விளங்கி அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று சாவையை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கடவுள் கீழ்ப்படிந்தார் என்பதை இந்த இடத்தில் குறிப்பிடப்படுகிறது. அவர் கடவுளாக இருந்தார் என்றால் அந்த நிலையை பற்றி கொண்டிருக்காமல் மனித நிலைக்கு நம்மை போல் நம்மோடு உணவு அருந்தி நமக்கான நிலையிலே அவரெல்லாம் கஷ்டப்படுகிறார் அந்த நிலையை அவர் இறங்கி வருவதை, அதுதான் தாழ்ச்சி உள்ளத்தோடு அவர் இறங்கி வருவதை பார்க்க முடிகிறது. அந்த இடத்தில் தான் இயேசு இந்த நற்செய்தி வாசகத்தோடு அவர் ஒப்பிட்டு கூறுகின்றார். விருந்தினர்களே, அந்த விருந்தினர்களை பார்த்து கொடுக்க உங்களுடைய இரவு பகல் மற்றும் மற்ற நேரங்களெல்லாம் நீங்கள் உணவு கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ உங்கள் வீட்டாரோ அண்டை வீட்டாரோ அழைக்க வேண்டாம். அவர்களுக்கு பதிலாக கால் ஊனமுற்றோரையும் பசித்திருப்போரையும் மற்றும் பார்வையற்றோரையும் இவர்களை அழைத்து நீங்கள் உணவு கொடுங்கள். நீங்கள் உணவு கொடுக்கின்ற பொழுது அந்த கைமாறு நீங்கள் பெற்று விட்டீர்கள் என்பதற்கான அடையாளமாக இருக்கும் என்றுதான் இங்கு இயேசு அழைப்பு கொடுக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவே ஒரு உணவாக நம் ஒவ்வொரு நாளுமே நாம் பெறுகின்றோம். இயேசுவே உணவாக பெறுகின்றோம் என்றால் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் பெறுகின்ற பொழுது
நாம் தாழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியிலுமே அவர் நமக்கு தானமாக கொடுக்கின்றார். ஒவ்வொரு திருப்பலியிலுமே அவர் நம்மை உடைத்து தாழ்ச்சியான உள்ளத்தோடு கொடுக்கின்ற பொழுது நான் எந்த மனநிலையில் இருக்கின்றேன்? தாழ்ச்சியான மனநிலையோடு நான் இருக்கின்றேனா, அல்லது தானம் செய்து பிறரை நானும் பெயருக்காக புகழுக்காக தானம் செய்கின்றேன் என்ற நிலையில் இருக்கின்றேனா? நம்முடைய அந்த தாழ்ச்சியான உள்ளமும் தானமாக செய்கின்ற நிலையும் நாம் இறைவனுக்கு ஏற்ற நிலையில் நாம் செய்கின்ற பொழுது நிச்சயம் நாம் கடவுள் கொடுக்கின்ற கைமாறில் அந்த விண்ணரசு என்ற செல்வத்தை பெற்று என்றும் நம் வாழ்க்கையிலே நிம்மதியான ஆசீர்வாதமிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம் குடும்பங்கள் என்றும் தலைமுறையாக செழிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழும் என்ற நிலையிலே இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நல்லாயினேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.